ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது துயரங்களை தீர்க்க எப்போது வரப்போகிறாய் என்று என்னிடம் நீ கேட்டாய் அல்லவா? இதோ இப்போதே, இந்த நொடியே, இன்றே நான் வரப்போகின்றேன். உனது துயரங்களையெல்லாம் தீர்க்க வருகின்றேன். எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகின்றது அல்லவா? இனி காத்திருக்க அவசியமே இல்லை. கனப்பொழுதில் உன்னுடைய பிரச்சனைகளை, உன் துயரங்களை, உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வருகின்றேன். இதோ இங்கே இப்போதே உன் கூடவே இருக்கின்றேன். நான் பேசுவது உன் காதில் விழவில்லையா? உன் அருகிலேயே தானே நான் இருக்கின்றேன். நீ உறங்கும் போதும், முன்னும் போதும், ஓய்வெடுக்கும் போதும், செல்லும் போதும், எல்லா விதமான வேலைகளை செய்யும் போதும் உன் கூடவே இருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போது அந்த பணியில் வெற்றி பெறுவதற்கான தேவைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பவன் நான் தானே. உன் கண்ணின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேனே. திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கின்றேனே. நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலுமே நான் சூழ்ந்து இருக்கின்றேனே. ஏன், உனக்குள்ளே நிழலாக இருக்கின்றேனே. உனக்குள்ளே இருந்து உன் மனமாக நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேனே. நிழலாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேனே. என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே. ஆம், அப்படிதான் இனியும் கேட்கும். என் அன்பு செல்லுமே, எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் இனி கேட்கப் போகின்றது. உன் பிரச்சனைக்கு எல்லாம் உடனடியாகவே பலன் கிடைக்கப் போகிறது. உடனடியாகவே தீர்வை நான் சொல்ல வருகிறேன். அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எனது குரல் உன் செவிகளில் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாகவே நீ புரிந்து கொள்வாய். என்னை எத்தனை காலம்தான் காக்க வைத்தாய் சாயப்பா, இனியாவது என் வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏக்கத்தில் தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? உனது வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கவே நான் வந்திருக்கின்றேன். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்பது எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது நீ ஏன் கலங்குகின்றாய்? இத்தனை நாட்கள் உனதான வாழ்க்கையை உன்னிடம் கொடுக்காமல் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய கர்ம பலன்களை நீ முழுதாக அனுபவித்த பிறகுதான் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பது விதி. அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன். அந்த கர்மக்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்போது உன்னுடைய புதிய வாழ்க்கையை உன் கையில் நான் ஒப்படைக்க நான் வருகின்றேன். கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அனைத்துமே நடந்து முடிந்துவிட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் நீ மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகின்றாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தி பார்க்க ஆசைப்படுகின்றேன். தேவையில்லாமல் உன்னுடைய மனதில் கற்பனையை வளர்த்து கொண்டு உன் நிம்மதியை நீ தொலைத்து விடாதே. என்னை மீறி எதுவும் நடக்காது. எனது குரல் வழியே அவ்வப்போது உன்னுடைய பிரச்சனைக்கான உடனடி தீர்வை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் பேசுவதை நீ காதில் வாங்கு. அலட்சியம் செய்யாமல் உடனடியாக அதை நிறைவேற்று. நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் தருகிறேன். காத்திரு. எனது அன்பு செல்லுமி, நான் உனக்குள்ளே எப்போதும் உன்னை சுற்றி நீ செல்லும் இடமெல்லாம் நான் துணையாக வருவேன். அதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்க நான் உனக்குள்ளே வரப்போகின்றேன். நல்லது நடக்கப் போகிறது.